கன்னியாகுமரி மாவட்டம் பைங்குளம் ஊராட்சி தலைவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக புதுக்கடை காவல்துறையினரை கண்டித்து நாகர்கோவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் முஞ்சிரை ஊராட்சி ஒன்றிய மக்கள் பிரதிநிதிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பைங்குளம் ஊராட்சி தலைவர் விஜயராணி தலைமையில் கடந்த 22ஆம் தேதி ஊராட்சி கூட்டம் நடந்தபோது வார்டு உறுப்பினர்கள் சுரேஷ், ஜோசப் ஆகியோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அப்போது அலுவலக கோப்புகளை கிழித்து ரகளையில் ஈடுபட்டு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து ரகளையில் ஈடுபட்டதோடு ஊராட்சி தலைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக ஊராட்சி தலைவி விஜயராணி புதுக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாருக்கு மனு ரசீது கொடுக்காமலும் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறையினர் இழுத்தடிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊராட்சி தலைவி மற்றும் அவரது கணவருடன் சேர்ந்து 2 வார்டு உறுப்பினர்களை தாக்கியதாக புதுக்கடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் ஊராட்சி தலைவி மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக புதுக்கடை காவல்துறையினரை கண்டித்து பைங்குளம் ஊராட்சி அலுவலகம் முன் நாகர்கோவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி தலைமையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த போராட்டத்தில் முஞ்சிரை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பாஜகவினர் ஏராளமானோர் ஈடுபட்டு உள்ளனர். பொய் வழக்கை ரத்து செய்வதோடு ஊராட்சி தலைவி கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக தெரிவித்து உள்ளனர். போராட்டத்தை தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைவருக்கு தெரியாமல் பைங்குளம் அலுவலகத்திற்குள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டு அலுவலகத்தினுடைய ஊழியர்கள் செயல்பட விடாமலும் அங்கிருக்கக்கூடிய ஆவணங்களை புரட்டியும் ஒரு அவல நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். பின்னர் தலைவர் அவர்கள் வருகை தந்த பிறகு காவல்துறை வந்து வீடு எல்லாம் வந்து பேசி அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வெளியேற்றப்பட்டவுடன் இங்கே இந்த அத்துமீறி நுழைந்து அலுவலகத்தில் உட்கார்ந்தவர்கள் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுப்பதற்கு முன்பாக பைங்குளம் ஊராட்சியினுடைய அலுவலகத்தில் அத்துமீறி இருந்திருக்கிறார்கள். அந்த அலுவலகத்தினுடைய கோப்புகள் எல்லாம் கலைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஊராட்சியுடைய தலைவர் அவர்கள் காவல்துறையில் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகார் மனு கொடுத்தவுடனே அந்த அலுவலகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஒரு பொய்யான புகாரை கொடுக்கிறார்கள். அந்த பொய்யான புகாரை கொடுத்து பெற்றுக்கொண்டு ஊராட்சி தலைவர் மீதும் வேறு சிலர் மீதும் தலைமை மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவைகள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அல்லது ஒன்று பஞ்சாயத்தினுடைய தலைவர் அவர்கள் கொடுத்த புகார் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.